வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது இந்த வாரம் அப்படின்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையாவது ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருந்த ஒரு ப ஒரு விஷயம் எல்லாம் கொஞ்சம் மறைவாக இவங்க யோசனை பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம்லாம் இந்த வாரம் தானாக வெளிப்படும். அது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய பொறுப்பு கூடும். நம்பி சில விஷயங்களை பொறுப்பாக ஒப்படைப்பாங்க. அது உங்களால் செஞ்சு முடிச்சிட முடியும். அது நல்லபடியாகவும் செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தீங்கன்னா, சின்ன வேலையாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் சின்ன வேலையாக இருக்கே கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணுவீங்க. அது பண்ணாதீங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுங்க. அது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகள் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு நபரோட ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாரத்தோட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, நிலைமை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக முன்னேறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணநிலை சின்ன சின்ன முன்னேற்றம் இருக்கும். எதுவும் தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி கிடைக்காம இருந்த பணம்லாம் கூட இந்த வாரத்தில் லேசாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட ஓல்டு பேலன்ஸ் அது இது எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்காம சின்ன செலவுகள் வரும். அது கடன் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லபடியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். கோவப்படாதீங்க. கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஜாக்கிரதையாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன நேரங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கவனத்தமாக பேசுங்க. என்ன பேசுகிறோங்கிறதுல ஞாபகம் வச்சு பேசுங்க. அது பாதிக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்தவங்கள. அமைதியாக இருக்கும். செகண்ட் ஆஃப் இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள்கிட்ட ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். மனசில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஆழமாக எதையாவது யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு கவலை தர்ற மாதிரியா ஆகிடும். அது ரொம்ப சிந்தனை வைக்கிறது குறைங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை கூட சில நேரங்களில் ஏற்படுத்தி விட்டுரும். அது சந்தேகமான ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும். அது தீர்க்கறதுக்கு கொஞ்சம் ஆன்மீக வழியில் போயிட்டு, கோவிலில் போயிட்டு கொஞ்சம் மனசு அமைதியாக உட்காந்து ஒரு சின்னதாக யோசனை இருக்கிறத தவிருங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அமைதி எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குழப்பத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. குழம்பிகிட்டே இருக்காதீங்க. உடல்நிலையில் பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை. லேசாக பாடி டயர்டு இருக்கும். அது ஒர்க் ப்ரெஷர்னால் வர்றது. தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அது அவாய்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறது நீங்கள் நல்லபடியாக தூங்கிடுங்க. அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியான அளவில் சரியான நேரங்களில் சாப்பிடுங்க. லைட்டு ஃபுட்டு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது உங்கள் ஹெல்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் லக்கி நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலர் உங்களுக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். நம்பர் 9 இது உங்களோட லக்கி நம்பர் இந்த வாரம் பொறுத்தவரையில். இது நீங்கள் நல்லபடியாக இந்த நம்பர் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் விருச்சிகம் ராசியை பொறுத்தவரையில்.
செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்யுங்க. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்சால் செய்யுங்க. அதே மாதிரி இல்லைன்னா ஹனுமன் வழிபாடு செய்கிறது, ரெண்டுத்துல எதுவும் செஞ்சாலுமே ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.